தற்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோவிலுக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்திய தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அவரிடம் அதிகாரிகள் விளக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளையும் புகைப்படங்களையும் அவர் பார்த்து வருகிறார். அவருக்கு அங்கு விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் பிரதமர் மோடி தற்பொழுது அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அது தொடர்பான நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. பிரதமரின் இந்த 2 தின பயணத்தில் இன்றைய தினம் முக்கியமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், அதனை ஒட்டி நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் அது தொடர்பான விவரங்களையும் பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அதிகாரிகள் அவர்களுக்கு அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விவரங்களையும் சிற்பங்களையும் விளக்கி கூறி வருகிறார்கள். அது தொடர்பான அந்த நிகழ்வுகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சோழர்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அங்கு பல்வேறு சிற்பங்களும் அவர் தம் கட்டடக்கலையை எடுத்து கூறும் வகையில் பல சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அது குறித்து பிரதமரிடம் எடுத்துரைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட இருக்கிறார். முதற்கட்டமாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்த அவர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியையும் அங்கு இடம்பெற்றிருக்கும் சிற்பங்களையும் சோழர் தம் வரலாறும் பெருமையும் கூறக்கூடிய அந்த புகைப்படங்களையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதிகாரிகள் அதனை அவருக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் அங்கு வழிபாடு நடத்துவதற்கும் வாரணாசியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த கங்கை நீரை கொண்டு அவர் அங்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறார் பிரகதீஸ்வரர் கோவிலில். அது தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். உடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களும் பிரதமரோடு இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு அங்கு நிகழ்விடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து விவரங்களையும் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கொண்டிருக்கிறார். ராஜேஷ், தற்பொழுது பிரதமர் அவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியில் அவற்றை பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை நீங்கள் வழங்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்துவிட்டார். அங்கு இருக்கக்கூடிய கோவிலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்றார். அங்கே தொல்லியல் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காட்சியை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்ற அந்த நகரம் உருவாக்கப்பட்டது எப்போது, அது ஏன் உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட காலத்தில் அது எவ்வாறு இருந்தது என்பதை, அது மட்டுமில்லாமல் அங்கு இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகள், செப்பேடுகள், அந்த காலத்து அதாவது சோழர் காலத்து நாணயங்கள் போன்றவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சோழர் காலத்திற்கே சென்று அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலான கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விளக்கங்களும் அருகிலேயே தமிழ், அதே போல ஆங்கிலம், ஹிந்தி போன்ற மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். அவற்றை தொல்லியல் துறை அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, அதே போல பல்வேறு சுவாமிகளின் சிலை, கோவிலினுடைய முழு உருவம், அது ஒரு மினியேச்சர் சிலை போல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடக்கலை எவ்வாறு செய்யப்பட்டது, பெரிய பெரிய கற்கள், அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தூண்கள், இவற்றையெல்லாம் எவ்வாறு உருவாக்கினார்கள், இந்த கோவிலை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது, எத்தனை பேர் இந்த கோவிலை கட்டுவதற்கான பணியில ஈடுபட்டார்கள், என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை இந்த கோவிலை கட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள், அந்த காலத்தில் இவ்வளவு சிறப்புமிக்க தொழில்நுட்பம் எவ்வாறு இருந்தது, அதை சோழர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையெல்லாம் தொல்லியல் துறை அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்குகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவற்றை ஆச்சரியமாக கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கட்டிடம் என்பது, இந்த கோவில் என்பது ஏதோ நேற்றைக்கோ இன்றோ உருவாக்கப்பட்டதல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. நாம் இன்றைக்கு கட்டக்கூடிய கட்டிடங்கள் 100 ஆண்டுகள் நிற்பது என்பதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்கின்றது. பல பாலங்கள், பல மேம்பாலங்கள் போன்றவையெல்லாம் அதனுடைய ஆயுட்காலம் என்பது 100 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளை கடந்து ஒரு கட்டிடம் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக நிற்கிறது. இதற்கிடையில் எத்தனையோ பல புயலை பார்த்திருக்கலாம், மழையை பார்த்திருக்கலாம், அது இடி போன்ற பல விஷயங்களை, இயற்கை பேரிடர்களை கடந்திருக்கும். அவற்றையெல்லாம் கடந்து அந்த கோவில் இன்னும்
அதே ஸ்திரத்தன்மையோடு நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு எத்தகைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கும், குறிப்பாக எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் அப்போது கிடையாது. இப்போதெல்லாம் ஜேசிபி எந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் பல லிப்ட் எந்திரங்கள் போன்றவையெல்லாம் இருக்கிறது. எவ்வளவு வெயிட், அதாவது கனம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை அந்தரத்தில் பல அடி உயரத்திற்கு தூக்கி நிறுத்துவதற்கும் கொண்டு செல்வதற்கும் எளிமையான எந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அது போன்ற எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்திலே அத்தனை அடி உயரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் கோபுரம், இத்தனைக்கும் கோயில் கோபுரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாறையால் உருவாக்கப்பட்ட ஒரு உருண்டை வடிவிலான அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல், அவையெல்லாம் எவ்வாறு மேலே கொண்டு செல்லப்பட்டது என்பதெல்லாம் இன்றைக்கும் $1,000,000 கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோழர்களுடைய தேசத்திற்குள் வந்திருக்கின்றார். சோழர்களுடைய கட்டிடக்கலையை பார்த்து அதிசயிக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் வந்திருக்கின்றார். அதே போல மத்திய அரசில் பணியாற்றக்கூடிய பல முக்கிய உயரதிகாரிகள் இந்த கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவர்களும் பின் நடந்து வந்து பார்க்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வழிபாடு செய்ய இருக்கின்றார். வழக்கமாக இந்த கண்காட்சி எல்லாம் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அல்லது பக்தர்கள் எப்போது சென்றாலும் அவர்களும் சென்று பார்க்கலாம், அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் பிரதமருடைய வருகையை ஒட்டி இன்னும் சில சிறப்பு அம்சங்களோடு கூடுதல் சுவாரஸ்யங்களோடு அவற்றை விளக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் யார் சென்றாலும், அதாவது பிரதமருடைய வருகையை ஒட்டி இன்றும் நாளையும் அந்த கெடுபிடிகள், பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே நாம் செல்லும் போது அனைவருமே அந்த கோவிலினுடைய, அந்த தலைநகரினுடைய அருகில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை, ஏரி உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக அந்த கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த கண்காட்சியின் உள்ளே ஒரு 15 நிமிடங்கள் பார்ப்பதற்கான அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்கும் யாருடைய துணையும் இல்லாமல் நாமே அதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகள் இருக்கும். எனவே நமக்கு தெரிந்த மொழிகளில் நாம் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். எனவே அதன் மூலமாக சோழர்களுடைய வரலாறையும், ராஜேந்திர சோழன் எதற்காக இந்த தலைநகரை நிர்மாணித்தான், எத்தனை ஆண்டுகள் அவன் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தான், அவனுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தார்கள், ஏன் சோழர்களுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் என்று போற்றப்படுகிறது, அதிலும் குறிப்பாக ராஜேந்திர சோழனுடைய அந்த அந்த அவனுடைய ஆட்சி காலம் என்பது ஒரு வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய முக்கியமான காலகட்டம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழும் விஷயங்களாக அவருடைய அந்த கட்டிடங்களும், எஞ்சி நிற்கக்கூடிய அந்த சிலைகளும், அதனுடைய வேலைப்பாடுகளும் தொடர்ந்து நிற்கின்றன. வறட்சியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை தேர்வு செய்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்கி நீர்வழித்தடங்கள் வருவதற்கும், அங்கிருந்து நீர் நிரம்பினால் அது பல கிளைகளாக பிரிந்து செல்வதற்கும், சுற்று வட்டார பகுதிகளிலே நீர்ப்பாசன பரப்பும், அதன் மூலமாக நெல் சாகுபடி மற்றும் பல்வேறு விதமான பயிர்களை இட்டு மக்கள் தங்களுடைய விவசாயத்தை செழித்து வாழ்வதற்குமாக ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இது இன்றைய அளவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு உள்ளூரிலே ஒரு குறுநில மன்னனாக இல்லாமல் இந்தியா முழுவதும் வெற்றி கொண்ட, இந்தியாவை தாண்டி அண்டை நாடுகள் 10 நாடுகளை வெற்றி பெற்ற ஒரு மாமன்னனாக ராஜேந்திர சோழன் தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழனை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய மன்னனாக, ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பெயரை நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க மன்னராக ராஜேந்திர சோழன் திகழ்ந்திருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் வந்த சோழ வம்சத்து அரசர்களும் கூட ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேரரசாக விளங்கியது என்று சொன்னால் அது சோழ பேரரசாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முதல் பேரரசாக விளங்கிய சோழர்களின் தேசம் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றிருக்கின்றது. வழிநெடுக்க அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பெருவுடையார் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சோழர்களுடைய கட்டடக்கலை குறித்தும் கோவிலினுடைய வரலாற்று சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அறிந்து கொண்டிருக்கிறார். சோழ தேசம் அவரை அன்போடு வரவேற்று உபசரிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம்.